أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை இங்க நினைவு கூர்ந்தவளாக என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு சபையில அல்லாஹுடைய வார்த்தை நினைவு கூறப்படுதோ அந்த சபையில அல்லாஹுடைய வானவர்கள் சூழ்ந்து இருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா, அவங்க தங்களுடைய ரெக்கைகளாக அந்த ரெக்கைகளால அவங்களுடைய சபை முழுக்க சூழ்ந்து வானம் உயர்ற வரைக்கும் மலக்குமார்களுடைய கூட்டம் இருக்கு. இவங்க அல்லாஹ் கிட்ட போய், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை நினைவு கூர்றதுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றதோட மட்டும் இல்லாம அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த ரமலானுடைய தொடர்ந்து எல்லா இரவுகள்லையும் அல்லாஹ் நம்மளுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்வை நினைவு கூர்றதுக்காக, அவனுடைய மன்னிப்பை பெறுறதுக்காக. ஒரு சில நேரங்கள்ல இந்த அமர்வு நமக்கு ரொம்ப பாரமா கூட இருந்திருக்கலாம். தினம் அட்டன் பண்ணணுமே, வேலை இருக்கே, இதுக்கு மத்தியில நம்ம இதை கேட்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் கூட தோன்றி இருக்கலாம். ஆனா அப்படி வரும்போது நம்ம ஆள் மனசுல ஒரு எண்ணம் என்னவா இருந்திருக்கும்னா, சரி கொஞ்ச நேரம் நம்ம உட்காருவோமே, அல்லாஹுக்காக உட்காருவோமே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்ற மனிதர்களா நம்மளும் மாறுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுத்திருக்கலாம். இது அல்லாஹ் முழுக்க முழுக்க நமக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு. எத்தனை நபர்கள் ரமலான்ல எந்த இபாதத்துகளும் செய்யாம, அப்படின்னா அவங்க வேணும்னே செய்யாம இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு அதை பத்தின அந்த புரிதல் கூட இல்லாம இருக்காங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு அப்படியெல்லாம் இல்லாம ஒரு நல்ல நேர்வழி காட்டுதலும் அவனை நினைவு கூர்றதுக்காக ஒரு சபையையும் எப்பயுமே ஏற்படுத்தி வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எங்க போனாலும் திரும்ப நீங்க என்கிட்ட வந்துடணும், நீங்க என்ன நினைவு கூர்ற அடியார்களா இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அவனுடைய அன்பின் வெளிப்பாடா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரமலான் முழுக்க நாடி இருக்கான். அதுக்கு நம்ம இறைவனுக்கு அதிகம் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் முழுக்க நிறைய உபதேசங்கள் நம்ம கேட்டுட்டோம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல ஆரம்பிச்சு எப்படி நம்ம ஒரு சான்று பெற்ற மனிதரா அல்லாஹ்வுடைய பார்வையில மாறுறது அப்படிங்கிற வகுப்பு உட்பட இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு நம்ம மட்டும்தான் நம்ம ரப்ப போய் தனியா சந்திக்க போறோம், அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன தயார்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற வகுப்புல இருந்து நிறைய படிப்பினைகளை நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். அப்படிதானே? இப்ப கடைசி 10ல ஜஹன்னம் பத்தி படிக்கும் போதும், நரகத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அமல்கள் இது, நரகத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்கள் இது, இப்படி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் படிப்பினையாகவும் வந்திருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்போம், ஒரு சில விஷயங்களை இனிமே இதன் பக்கம் நம்ம போகவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். நம்ம அதை பின்பற்றல, அதெல்லாம் தாண்டி அடிப்படையில ஒரு எண்ணத்தையாவது எல்லாம் நம்மளுடைய மனசுல போட்டாங்களே, இந்த நல்ல நம்மள நான் செய்யணும்னு விரும்புறேன், இனி இந்த தவறை நான் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது நம்ம மனதுல எழுந்திருக்கும்ல. அப்போ நமக்கு இந்த ஒரு எண்ணமும் வந்திருக்கும், இனி ஒரு அமலை நம்ம செய்ய போறோம், ஓகே, இனிமே ஒரு தவறை நம்ம செய்யாம ஒதுங்கி இருக்கோம், சரி, ஏற்கனவே செஞ்ச தவறுகளுடைய நிலை என்ன? இப்ப இது நாள் வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சனே, அந்த பாவத்துடைய நிலை என்ன? நான் எத்தனை முறை என்னுடைய தொழுகையில நான் அலட்சியமா இருந்தேன், அதனுடைய நிலை என்ன? நான் எத்தனை முறை என்னுடைய வார்த்தைகளால தீமைகளை தேடி இருந்திருக்கேன், அதனுடைய நிலை என்ன? என்னவாகும்? புதுசா நம்ம செய்ய போற நன்மைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போறான், நம்ம விலக போற தீமையில இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு கூலி கொடுக்குறான். இது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச பாவங்களுடைய நிலை என்ன? என்ன ஆக போகுது? அதெல்லாம் அல்லாஹ் நம்மள மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? சாட்ல போடுங்க, அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா, மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்தினுடைய நிலை என்ன? அல்லாஹுவால அது மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? இப்படி கண்டிப்பா மன்னிப்பா, இன்ஷா அல்லாஹ், நிச்சயமா மன்னிப்பா. ஓகே, இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், நம்மளுடைய ரப்பு நம்மளுடைய மனதுடைய ஓட்டங்களை எப்படி அறிஞ்சிருக்கான்னு பாருங்களேன். நம்மளை படைச்சவனை தவிர வேற யாரால நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர ஒரு மனிதனுடைய மன உணர்வை வேற யாரால
ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். இப்ப அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான். நீங்க இந்த நன்மை செஞ்சா கூலி குடுக்குறேன்னு சொல்றான். இந்த தீமை செஞ்சா நான் உங்கள தண்டிக்கிறேன்னு சொல்றான். அப்ப இது எல்லாத்தையும் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனிதனுடைய மனசுல ஒரு எண்ணம் வரும். என்னுடைய தவறு எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுட்டேனே! வெளியில சொன்னா அது ரொம்ப அருவருப்பா இருக்கக்கூடிய அளவு பாவங்கள்லாம் நான் செஞ்சிருக்கேனே! இதெல்லாம் என்னுடைய ரப்பு மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டானா? அப்படின்னு தன்னுடைய அடியாருடைய மனசுல ஒரு சந்தேகம் எழுந்திரக்கூடாது. அப்படி ஒரு சந்தேகம் எழுந்திருந்தாலும் தன்னுடைய ரப்பே அதுக்கான பதிலையும் குடுக்குறான் பாருங்க. திருமறை குரான்ல 39வது அத்தியாயத்துடைய 53வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், கூப்பிடும்போதே எப்படி அழைக்கிறான்னு பாருங்களேன். அல்லாஹ் பாவம் செய்த பாவிகளேன்னு அழைக்கல. அல்லாஹ் கூப்பிடும்போதே என்னுடைய அடியார்களே, குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னை நேசித்தவர்களே, என்னுடைய நேசத்திற்குரியவர்களேன்னு அல்லாஹ் அழைக்கிறான். கூப்பிடும் போது எவ்வளவு ஒரு கனிவான வார்த்தைகளால நம்மளுடைய ரப்பு நம்மளை அழைக்கிறான். குல் யா இபாதி, தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவம் செய்து வரம்பு மீறி விட்ட என் அடியார்களே. அல்லாஹ் அழைக்கும் போதே உங்களுக்கு நீங்களே நீங்க நிறைய அநீதம் செஞ்சுட்டீங்க. எந்த அளவுக்கு அநீதம்? வரம்பு மீறிட்டீங்க. ஒரு சில தவறுகளை நம்ம யோசிக்கும் போது வரம்பு மீறி நம்ம செஞ்சுட்டோமே, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சே. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம வரம்பு மீறினோமே, இத நம்மளுடைய ரப்பு மன்னிப்பானான்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருந்தா, அல்லாஹ் அதே வார்த்தைய தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி நம்மள அழைக்கிறான். தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து வரம்பு மீறி விட்ட என் அடியார்களே, அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நான் மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் ஒரு காலமும் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க எவ்வளவுதான் வரம்பு மீறி இருந்தாலும் என்னுடைய மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்றதுல மட்டும் நீங்க நம்பிக்கை இழந்துராதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பாருங்க, நம்ம மனசுல எந்த சந்தேகம் இருந்தாலும், நம்ம சின்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, பெரிய பாவம் செய்யறதா இருந்தாலும் சரி, நான் அதை மறைச்சு செஞ்சிருந்தாலும், வெளிப்படையா செஞ்சிருந்தாலும், இந்த பாவத்தை நான் சொல்லிட்டேன்னு யாருக்கிட்டையும் செஞ்சுட்டேன்னு நம்ம யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத அளவு பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு நீங்களே வரம்பு மீறி நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் அதுல நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய அருள் மீது நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். எப்படிப்பட்ட தவறுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்? எப்பேற்பட்ட தவறையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? வட்டி வாங்கினா மன்னிப்பானா? திருடனா மன்னிப்பானா? கொலை செஞ்சா மன்னிப்பானா? விபச்சாரம் செஞ்சா மன்னிப்பானா? இன்னொருத்தருக்கு நான் அநீதமா மோசடி பண்ணி அவரை ஏமாத்தி அவரை ஒண்ணுமில்லாத ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்துட்டேனே, என்ன அல்லாஹ் மன்னிப்பானா? என் தவறை இப்பதான் நான் உணர்றேனே. பல்வேறு வகையான தவறுகள் இருக்கே. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவானா? என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் எல்லா தவறையும் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்து நிஷாவுடைய 48வது வசனத்தில் சொல்லும் போது சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் எதை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு பாவம், இணை வைச்ச நிலையில ஒருத்தன் மரணிச்சு போயிட்டான், இல்ல இணை வைச்ச நிலையில ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் நம்மளுடைய இறைவன் மன்னிக்க மாட்டான். அதை தவிர்த்து வேற என்ன குற்றம் நம்ம செஞ்சிருந்தாலும் அந்த குற்றத்திற்காக நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த தவறை மன்னிச்சிருவான். எந்த அளவுக்கு எல்லாம் மன்னிக்கிறான்னு பாருங்களேன். நாளைக்கு எல்லா அடியார்களையும் சுவனத்துக்குள்ள போகும்போது அவங்களுடைய மனதிலிருந்து இருந்து அல்லாஹ் கில் அப்படிங்கிற ஒரு குரோதத்தை எடுத்துருவான். கில் அப்படிங்கிற ஒரு பகைமை உணர்வை அல்லாஹ் எடுத்துருவானா. அதாவது எப்படி ஒரு பகைமை உணர்வுனா, இந்த உலகத்துல நமக்கு ஒரு சில மனிதர்கள் அநீதம் செஞ்சிருப்பாங்க. அந்த அநீதத்துக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய மனசு அதை என்ன செஞ்சுக்காது, ஏத்துக்காது, மன்னிக்கவும் செய்யாது. மன்னிக்கிறது அல்லாஹ் விரும்புறான். நம்ம மன்னிச்சதுக்கு அப்புறமும் அந்த உணர்வு நம்ம மனதுல ஓரமா இருக்கிறது அல்லாஹ் தப்புன்னு சொல்லல. அது ஒரு வீம்பா ஒரு சிலர் மனதுல இருக்கும். என்ன ஏமாத்திட்டல, நீ என்ன இருந்தாலும் நீ என்ன ஏமாத்தினவன் தானே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இததான் கில்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு பகைமை உணர்வு இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, இந்த கில் அப்படிங்கிற உணர்வை மட்டும் எடுத்து அவங்களுடைய உள்ளத்துல இருந்து எடுத்து அல்லாஹ் வெளியில போட்டுருவான். அந்த கில்லு சுவனத்துல இருக்கவே இருக்காதா, பகைமையே இருக்காதா. இப்போ சொர்க்கத்துல எந்த மனிதன் இருப்பானா, கொலை செஞ்ச மனிதனும் சுவனத்துல இருப்பானா, அவனால கொலை செய்யப்பட்ட மனிதனும் சுவனத்துல இருப்பானா.
கொலை செய்யப்பட்ட மனிதர் ஷஹீதுடைய அந்தஸ்துல சுவனத்துக்கு போயிருவாரு. கொலை செஞ்ச மனிதர் தான் செஞ்ச தவறுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்காத நாட்களே இல்லாம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதன் மூலமா சொர்க்கத்துக்கு அந்த மனிதர் போயிருவார். பாருங்களேன், அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான். நீ பாதிக்கப்பட்ட மனிதனா இருந்தாலும், நீ தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த மனிதனா இருந்தாலும், நீ அல்லாஹ் கிட்ட உண்மையான மன்னிப்பு கேட்கும் போது, மன்னிப்பு கேட்க வேண்டிய முறையில நம்ம கேட்கும் போது அல்லாஹ் அதை மன்னிக்க கூடியவனா இருக்கான். அப்போ எப்படிப்பட்ட தவறா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியா இருக்கு. ஷிர்க்க மட்டும்தான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு நீ இணை வைக்கிறத மட்டும்தான் நான் மன்னிக்க மாட்டேன், இதை தவிர வேற எந்த குற்றமா இருந்தாலும் நான் யாருக்கு விரும்புறேனோ அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், மன்னிச்சிருவேன். நல்லா ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். அடுத்து ஒரு எண்ணம் நமக்கு வரலாம், எத்தனை தடவை அல்லாஹ் மன்னிப்பான்? ஒரு குற்றத்துக்கு அல்லாஹ் எத்தனை தடவை மன்னிப்பான்? அளவுகோல் இருக்கா? உங்களுடைய கோபத்துக்கும் என்னுடைய கோபத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குல்ல. உங்களுடைய மன்னிக்கிற குணத்துக்கும் என்னுடைய மன்னிக்கிற குணத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளுடைய பொறுமையுடைய அளவு என்ன? ஒரு குற்றத்துக்காக எத்தனை தடவை ஒரு மனிதனை நம்ம மன்னிப்போம்? அதிகபட்சம் ஒரு தடவை மன்னிப்போமா? ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தா, நம்ம பிள்ளைகளா இருந்தா ஒரு 2 தடவை. எந்த அளவு நம்ம மன்னிப்போம்? நம்மளுடைய பொறுமையுடைய அளவு என்ன? ஆனா அல்லாஹ் பாருங்க, ஒரு மனிதனை அவனுடைய குற்றத்துக்காக எந்த அளவு மன்னிக்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பாவத்துடைய எண்ணிக்கை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நபிமொழிதான். ஒரு மனிதன் அவனுடைய பாவத்துடைய எண்ணிக்கை, பாவத்துடைய அளவு வானம் அளவு வந்துடும். வானத்துடைய முகடுகளை போய் முற்ற அளவு அந்த மனிதன் பாவம் செஞ்சிருவான். அவ்வளவு பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் என்னுடைய அடியான் ஒரே ஒரு முறை தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி, யா ரப்பே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு என்கிட்ட முழு மனதோட பிரார்த்தித்தால், நான் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளுடைய பாவம் வானத்தை முட்டுற அளவு இருந்தா கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அளவுகோலே இல்லை. ஒரு தடவை தான் மன்னிப்பேன், 2 தடவை தான் மன்னிப்பேன், 3 தடவை தான் மன்னிப்பேன், எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு மனிதன் என்ன செஞ்சிருவானா, ஒரு பாவம் பெரும் பாவம் ஒண்ணு செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போய் மன்றாடி மன்னிப்பு கேட்பானா, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய அடியான் பாவம் செஞ்சுட்டேன் என் முன்னாடி வந்து கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்கிறான், ஆனா நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவானா. அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்ற உடனே இந்த மனிதன் கொஞ்ச நாளைக்கு அந்த பாவத்தின் பக்கம் போகாம இருப்பானா. திரும்ப என்ன செய்வானா, அதே பாவத்தை செய்வானா. செஞ்சுட்டு திரும்பியும் அல்லாஹ் முன்னாடி போய் நிப்பானா, யா அல்லாஹ் நான் தெரியாம இந்த தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிறேன், உன்னை விட்டா இந்த தவறுக்காக என்னை மன்னிக்கிறது யார் இருப்பா? இப்ப அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய அடியான் மன்னிப்பு செஞ்சுட்டதா கண்ணீர் சிந்தி என்கிட்ட பிரார்த்திக்கிறான், நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்றதுக்கு அப்புறம் அந்த மனிதன் கொஞ்ச நாள் பாவம் செய்யாம இருப்பான். மீண்டும் அதே பாவத்தை செஞ்சு அல்லாஹ் கிட்ட வந்து அந்த மனிதன் நிற்பான். அப்பயும் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் கண்ணீர் சிந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இந்த உலகத்தை முழுக்க படிச்சு அதை பரிபாலிச்சு கட்டி தன்னுடைய கட்டளைகளுக்குள்ள உள்ளடக்கி வச்சிருக்க நம்மளுடைய ரப்பு, அவன் நினைச்சா நீ ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு நான் உன்னை மன்னிச்சதே எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம மேல நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா அல்லாஹ் எந்த அளவுக்கு மென்மையா இருக்கான்னு பாருங்க. ஒரே தவறுக்காக மீண்டும் மீண்டும் அந்த அடியார் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அதுக்காக வேணும்னே அந்த தப்பை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இது உண்மையான உணர்தலோட கேட்கிற மன்னிப்பு. ஒரு அறிஞர் இருந்தாராம். அந்த அறிஞர் கிட்ட ஒரு மனிதன் வந்து சொன்னாரா, நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த அறிஞர் சொன்னாரா, அப்படியா, தவறு பண்ணிட்டியா, அதை நினைச்சு நீ வருந்துறியா அப்படின்னு. ஆமா, அந்த தவறு நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன். அப்படின்னா நீ போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. அவரும் போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதே அறிஞர் கிட்ட அந்த நபர் வந்து சொல்றாராம், நான் மீண்டும் ஒரு பாவம் பண்ணிட்டேன். அப்படியா, அந்த தவறுக்காக நீ வருந்துறியா அப்படின்னு. ஆமா நான் வருந்துறேன். அப்ப அல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இப்படியே அவர் 2 தடவை, 3 தடவை, 4 தடவை வராரு. எத்தனை தடவை வந்தாலும் இந்த அறிஞர் பொறுமையா ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ உன்னுடைய தவறுக்காக மனம் வருந்துறியா, நீ அதுல இருந்து மன்னிப்பு கேட்கணும், அதுல இருந்து வெளிவரணும்னு உண்மையிலே விரும்புறியா, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை மன்னிச்சிடுவான் அப்படின்னு. கடைசி வரும்போது அந்த அந்த மனிதருக்கே கோவம் வந்துருதான். நீங்க எப்பதான் இதை சொல்றதை நிறுத்துவீங்க? அல்லாட்ட போய் மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், இந்த வசனத்தை நீங்க எப்ப நிறுத்துவீங்க அப்படின்னு. அப்ப அந்த
அப்ப அந்த அறிஞர் வந்து அந்த மனிதன் கிட்ட சொல்லுவானா, எப்ப அல்லாஹ் மன்னிப்பதை நிறுத்துகிறானோ அப்பதானே நான் இதை சொல்றதையும் நிறுத்த முடியும் அப்படின்னு. அப்ப எத்தனை முறை நம்ம இறைவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ்க்கு அது என்ன கிடையாது, நம்மள மன்னிக்கிறது பெரும் பாரமாவே தெரியாது. அல்லாஹ் அன்பால நிறைஞ்சவன். மனமுருகி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த மன்னிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, வெறுமனே திருப்பி அனுப்பவே மாட்டான். பாருங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு காலமோ இல்ல இத்தனை முறைதானோ இந்த அளவுக்கு தான் மன்னிப்பு அப்படிங்கிற எதுவுமே இல்லை. ஒரு 3 விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானான்னா கண்டிப்பா மன்னிப்பான். எப்படிப்பட்ட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான்? இணை வைப்பு தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான். 3வது என்ன விஷயம் பார்த்தோம்? எத்தனை முறை அல்லாஹ் ஒரு பாவத்துக்காக மன்னிப்பு வழங்குறான்? எத்தனை முறை நம்ம உளமாற மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கிறோமோ அத்தனை முறையும் அல்லாஹ் அந்த பாவத்தை நமக்காக மன்னிக்கிறான். ஆனா இதையே என்ன செஞ்சுக்க கூடாது, வழமையா நம்ம வச்சுக்க கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? ஏன் அல்லாஹ் இப்படி மன்னிப்ப வாரி வாரி வழங்குறான்? ஒரு மனிதர் ஒரு மனிதர் ரொம்ப வேகமா ஓடக்கூடியவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எதனால அவ்வளவு வேகமா ஓடுறாரு? அவருடைய உடம்புல அதுக்கான ஸ்டாமினா இருக்கு, ஓடுறாரு. அவரு எல்லா வேலையும் டயர்ட் ஆகாம செஞ்சுட்டே இருக்காரு. எதனால? அவர் உடம்புல அதுக்கான எனர்ஜி இருக்கு, அவர் செய்றாரு. அதே போல அல்லாஹ் இந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய மனிதனா இருக்கான் மன்னிக்கக்கூடிய இறைவனா இருக்கான் அப்படின்னா எதனால? ஏன் அல்லாஹ் மன்னிப்ப வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கான்? ஏன்னா நம்மளுடைய இறைவனுடைய பெயர்லே ஒரு பெயர் என்னன்னா மன்னிப்பவன். நம்ம ரப்புடைய குணமே அதுதான். ஒரு சில மனிதர்களை இந்த பூமியில பார்க்கும்போது தோணும், இவங்க என்ன யாரு வந்து கேட்டாலும் குடுத்துட்டே இருக்காங்க. எத்தனை தடவை வந்து உதவின்னு கேட்டாலும் குடுக்குறாங்களே, சலிக்கவே மாட்றாங்களே. நமக்கெல்லாம் ஒரு தடவை வேலை சொல்லி அதை செஞ்சுட்டு 2வது தடவை நம்ம திரும்ப நம்ம கிட்ட வேலை சொன்னாலே சலிப்பா இருக்கே. இவங்க எத்தனை தடவை வேலை சொன்னாலும் உதவி கேட்டு வந்தாலும் முகம் சுளிக்காம செய்றாங்களே. இப்ப அல்லாஹ் அவங்களுடைய இன்பில்டாவே அவங்களுக்கு ஒரு கேரக்டர் குடுத்திருப்பான். உதவி செய்யறதுக்கான ஒரு குணத்த அவங்களுக்கு குடுத்திருப்பான். இப்ப நம்மளுடைய ரப்பு நம்மள மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறான். எத்தன தடவ நம்ம பாவம் செஞ்சுட்டு வந்திருந்தாலும் மன்னிக்கிறான் அப்படின்னா, ஏன் மன்னிக்கிறான்னா, நம்மளுடைய இறைவன் மன்னிக்க கூடியவன். ரொம்ப கருணையாளன். அதனால நம்மள மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த மன்னிக்கிற தன்மைக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு தெரியுமா? அல் கஃபார்ன்னு ஒரு பெயர் இருக்கு. அல் கஃபூர்ன்னு ஒரு பெயர் இருக்கு. அல் அஃபூன்னு ஒரு பெயர் இருக்கு. தவ்வாப்ன்னு ஒரு பெயர் இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் தனக்காக சூட்டிக் கொண்ட பெயர்கள். அவனுடைய மன்னிக்கின்ற குணத்திற்காக சூட்டிக் கொண்ட பெயர்கள். இதுல அல் கஃபார், அல் கஃபூர் எல்லாம் ஒரே மாதிரியான வேர்ச்சொல்ல இருந்து வந்த வார்த்தைகள். நம்ம நிறைய இடங்கள்ல குரான்ல பார்த்திருப்போம்ல. அல் கஃபூர் ரஹீம் பார்த்திருப்போமா? அல்லாஹ் தன்னுடைய பெயரை அல் கஃபார்ன்னு ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? கஃபார்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பவன் தான். ஆனா எப்படிப்பட்ட மன்னிப்பவன்? இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, கஃபார் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை மறைக்கிறது. ஒரு பொருளை என்ன செய்யறது? மறைக்கிறது. அந்த கஃபர அப்படிங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தம், அந்த வேர்ச்சொல்லுடைய அர்த்தம் மறைத்தல். ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கும், ஆனா அது யாருடைய பார்வையிலையும் படாத மாதிரி மறைக்கிறது. ஒரு ஓரமா ஓப்பனா ஒரு பிளேட்ல சாப்பாடு இருக்கிறதுக்கும், அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஓரமா நம்ம தள்ளி வச்சுட்டோம்னா அது யாருடைய பார்வையிலையும் படாது இல்ல. ஒரு பொருளே டேபிள் மேல இருக்கு, அது பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னா நம்ம ஓரமா ஒரு துணி போட்டு வச்சுட்டோம்னா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது டக்குன்னு யாருடைய பார்வையிலையும் படாது இல்ல. அப்ப அல்லாஹ் கஃபூரா இருக்கான், கஃபாரா இருக்கான், மன்னிக்க கூடியவனா இருக்கான். நம்ம அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா அதை உடனே வழங்கக்கூடியவனா இருக்கானா, அவன் அப்போ அல்லாஹ் எந்த தன்மையை நம்ம கிட்ட வெளிப்படுத்துறான்னா மறைச்சு வைக்கிற தன்மையை வெளிப்படுத்துவான். அல்லாஹ் கஃபூரா இருந்து கஃபாரா இருந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சானா என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு மறுமையில நம்ம அல்லாஹ் கிட்ட போய் நிக்கும் போது நம்மளுடைய ஏடுகள்ல அந்த பாவம் இருக்குமா. ஆனா அதை பத்தி அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் என்னவா இருந்துட்டான்? கஃபூரா இருந்திருக்கான், கஃபாரா இருந்திருக்கான். நம்மளுடைய பாவங்களை என்ன செஞ்சிருவான்? ஒரு திரையிட்டு மறைச்சிருவான். அதை பத்தி ஒரு கேள்வி கூட இருக்காது. ஆனா நம்மளுடைய நன்மை தீமையுடைய ஏட்டுல அது எழுதி இருக்கும். மலக்குமார்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பாவம் இவர் செஞ்சாருங்கிறது தெரியும். இந்த பூமிக்கு தெரியும் இப்படி ஒரு பாவத்தை இந்த மனிதன் இந்த பூமியில இருக்கும் போது செஞ்சான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அல்லாஹ் அதை மறைச்சிருவான், அதை ஞாபகப்படுத்த மாட்டான். ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது
மிஸ் வந்து ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, ஒரு 2 3 நாள் கழிச்சு அவங்க வராங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த ஹோம்ஒர்க் செய்யலைன்னா இது இவங்க எப்படியாவது மறந்துடணும் மறந்துடணும், இதை கேட்டக்கூடாது, அவங்க அதை கண்டுக்காம போயிடணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி அந்த ஆசிரியரும் சில சமயம் என்ன செய்வாங்க, ஒருவேளை லீவ்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டோம், பிள்ளைங்களுக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு உணர்ந்துட்டா அதை அப்படியே கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் நோட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு மாத்தி அதை லேசாக்கிட்டு போயிருவாங்க. அதே போல நம்மளுடைய இறைவன் என்ன செய்யணும்னா, நம்ம அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுடைய கஃபாரையும் கஃபூரான குணத்தையும் நம்ம கிட்ட வெளிப்படுத்தி இருந்தானா, நாளைக்கு மறுமையில நம்ம போய் நிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த தப்பை பத்தி கண்டுக்கவே மாட்டான். ஆனா அந்த ஏட்ட வாங்கி தன்னுடைய கையில ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கையில கொடுத்துருவாங்கல்ல அவங்களுடைய நன்மை தீமையுடைய ஏட்ட, சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சரி பார்க்கும் போது அந்த தவறெல்லாம் இருக்குமா, இதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம், இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கலையோ, நம்ம கிட்ட இந்த கேள்வியை கேட்டுருவானோ, இதை ஏன் செஞ்சேன்னு என்னுடைய இறைவன் கேட்டுருவானோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த அடியான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் அதுல இருந்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான். ஏன்னா இங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடினா அல்லாஹ் கஃபூராவும் கஃபாராவும் இருந்ததால அதுல இருந்து ஒரு கேள்வி கூட கிடையாது. அதை பத்தியே அல்லாஹ் அந்த நாள்ல பேச மாட்டான். இந்த ஆசை நமக்கும் இருக்குதானே, நமக்கும் இருக்குதானே. என்னுடைய தவறுகள் எல்லாத்தையும் என் இறைவன் பெரிதுபடுத்திடாம என்னுடைய நன்மைகளுக்காக என்ன சொர்க்கம் அனுப்பிச்சிடணும். நான் எவ்வளவு தொழுதிருப்பேன், நான் எந்த அளவுக்கு நன்மைகள்ல முயற்சி செஞ்சிருப்பேன், யா அல்லாஹ் என்னுடைய தவறுக்காக நீ என்ன குற்றம் பிடிச்சிடாத, இதெல்லாம் நீ கேட்காத அல்ல, இதெல்லாம் பெரிதுபடுத்திடாம என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தானே. பாருங்க, அல்லாஹ் கஃபூராவும் கஃபாராவும் எந்த அளவுக்கு நம்மளை மன்னிக்க கூடியவனா இருக்கான் அப்படின்னு. அதே போல அல்லாஹ் ஏன் இப்படி மன்னிக்கிறான், எத்தனை தடவை மன்னிக்கிறான். ஒரு பாவத்துக்காக 100 கொலை செஞ்சுட்டு வந்தா கூட மன்னிக்கிறானா, அந்த மனிதருக்கு கூட அல்லாஹ் அவருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தானே வானவர்களை வச்சு. அவர் போய் சேர வேண்டிய இடம் தூரமா இருந்தாலும் அல்லாஹ் அதனுடைய தூரத்தை குறைச்சு அவர் சொர்க்கவாசி அப்படின்னு அறிவிச்சானே. இந்த அளவுக்கு ரப்பு மன்னிக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய இறைவனுடைய குணாதிசயங்கள்ல ஒண்ணு அல்ல அஃபு. அல்லாஹ் வந்து எப்படி இருக்கான், அல்ல அஃபுவா இருக்கான். நம்ம கடைசி 10 இரவுகள்ல ஓதக்கூடிய துவால வருது இல்ல, என்ன துவா அது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. வருதா அஃபு அப்படிங்கிற வார்த்தை. அஃபு அப்படின்னாலும் மன்னிப்பவன் தான். ஆனா எப்படி மன்னிப்பவன் தெரியுமா, ஒரு பொருள் இந்த இடத்துலதான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே தெரியாத அளவு தொடச்சு எறிகிறதுதான் அந்த அஃபு. இப்படிப்பட்ட மன்னிப்பையும் நம்மளுடைய இறைவன் வெளிப்படுத்துறவனா இருக்கான். இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது அவனுடைய பெயர்களை உணர்ந்து அவன் எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் அப்படிங்கறத உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை நம்மளுடைய குற்றத்துக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, யா அல்லாஹ் நீ அஃபுவா இருக்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அல்லாஹ் அஃபுவா இருந்து நம்மளை மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நிலை நாளைக்கு மறுமையில எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஏடுகள் நம்ம கையில கொடுக்கப்படும் போது அதுல நம்ம செஞ்ச அந்த தீமை எழுதியிருக்கவே எழுதியிருக்காது. மலக்குமார்களுக்கு கூட அந்த நம்ம செஞ்ச தீமையை அல்லாஹ் அழிச்சிருவானா அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து. இந்த பூமிக்கும் தெரியாதான் இந்த மனிதன் இப்படி ஒரு தவறு செஞ்சான் அப்படிங்கிறது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமா. அதை தவிர இப்படி ஒரு தீமை இவன் செஞ்சான் அப்படிங்கிறது நம்மளுடைய பதிவேட்டுல இருந்து சுத்தமா அழிக்கப்பட்டு, கஃபாரா இருந்து மன்னிச்சா அல்லாஹ் மறைச்சு வைக்கிறான், ஆனா நம்மளுடைய ஏடுகள்ல இருக்கும். அல்லாஹ் அல்ல அஃபுவா இருந்து மன்னிச்சான் அப்படின்னா அந்த தடயம் கூட இருக்கா, இப்படி ஒரு தவறை இவன் பண்ணா அப்படிங்கிறதுக்கான தடயம் கூட இருக்கா. யாருக்குமே அது தெரியாதான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த அடியான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிருந்தாங்கிறது தெரியுமா. ஆனா அதையும் நம்மளுடைய ரப்ப என்ன செய்ய மாட்டானா, பெருசாக்க மாட்டானா, பெரிதுபடுத்த மாட்டான். இந்த 2 வார்த்தைகளுமே இணைஞ்சு அல்லாஹ் கஃபூராவும் இருந்து அல்ல அஃபுவாவும் இருந்து மன்னிக்கிறதுக்குரிய ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு. அது என்னன்னு தெரியுமா, சூரா பக்ராவுடைய கடைசி வசனம். சூரா பக்ராவுடைய 286வது வசனத்துல ஒரு துவா இருக்குல்ல, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா துஆகத லனா பிஹி ஃபஅஃபு அன்னா. அஃபு வருதா, ஃபஅஃபு அன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன்.
எங்கள் இறைவா, எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே பாதுகாவலன். நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. இதனுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம படிக்கும் போது ஆழமான அர்த்தம் நமக்கு தெரியறது இல்லை. கஃபூருக்கும் மன்னிக்கிறது தான் சொல்றோம், அல்ல அஃபுவுக்கும் மன்னிக்கிறது தான் சொல்றோம். ஆனா முதல்ல அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மாலா துவாக்கத்தலனா பி ஃபாஃபு அண்ணா, நீ எங்களை அஃபுவா இருந்து மன்னிச்சிரு. ஃபகுஃபிர்லனா, நீ கஃபூரா இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. இப்ப ரெண்டு விதமாகவும் அல்லாஹ் மன்னிக்க கூடிய அந்த குணத்தை இந்த வசனத்துல குறிப்பிடுறான். இந்த பக்ராவுடைய இந்த கடைசி வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அருளப்பட்ட பொக்கிஷங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அருளப்பட்டதுன்னா, எல்லா குர்ஆனுடைய வசனங்களும் பூமியில தான் அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ் பூமியில இருக்கும்போதுதான் அவங்களுக்கு வஹியா அருளப்பட்டது. ஆனா இந்த மன்னிப்புக்குரிய இந்த வசனம் இருக்கு தெரியுமா, இது எப்ப அருளப்பட்டுச்சு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக பயணம் போகும்போது அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹான்ற இடத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட இருந்து 3 அருட்கொடைகளை நமக்கு வாங்கிட்டு வராங்க. 3 விஷயங்களை வாங்கிட்டு வராங்க. அதுல 1 தொழுகை, 2 பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், 3வது இணை வைப்பை தவிர உன்னுடைய உம்மத்துக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்னு போய் சொல்லுங்க அப்படிங்கிற சுப செய்தி. அல்லாஹ் விண்ணுலகத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், தன்னுடைய மன்னிக்கிற குணத்துக்கான சான்றா இந்த 2 வசனத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். போங்க உங்களுடைய உம்மத்துக்கு கற்றுக் கொடுங்க, என்கிட்ட கேட்க சொல்லி கொடுங்க. நான் கஃபூராவும் மன்னிப்பேன், அஃபுவாவும் மன்னிப்பேன். யாராவது மன்னிக்கும் போது நீ இப்படி மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன்னு சொல்ற மனிதர்களை நம்ம பூமியில பார்த்திருப்போமா? நம்ம தான் யோசிச்சு யோசிச்சு விதவிதமா மன்னிப்பு கேட்கிறோம். ஓ, நான் இப்படி மன்னிப்பு கேட்டது திருப்தியா இல்லையோ, நான் இந்த மாதிரி செஞ்சிருந்திருக்கணுமோ அப்படின்னு. ஆனா நம்மளுடைய இறைவன் நான் மன்னிக்கிறேங்கிறதையும் சொல்றான், எப்படி கேட்கணுங்கிறதையும் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கான். எந்த அளவுக்கு நம்மளை அப்ப நேசிக்கிறேன். உன் பாவம் இருக்கிற இடம் தெரியாம நான் உன்னை மன்னிக்கிறேன், என்ன அப்படி கூப்பிடு, என்ன அஃபூன்னு கூப்பிட்டு மன்னிப்பு கேளு. நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சங்கிறதுக்கான சுவடே இல்லாம நான் உன்னை மன்னிச்சிடுறேன் நம்ம சொல்றோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிச்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள். இந்த உதாரணங்கள் எல்லாம் நிறைய முறை நம்ம கேட்டிருப்போம். மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறது எல்லாமே நினைவூட்டல் தான். பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம் ஒண்ணு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல பனு இஸ்ரவேலருடைய சமூகத்துக்கு மழை வரல. அப்ப அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க, மழை வேண்டி துவா செய்யறாங்க. ஆனா என்ன வரல, மழை வரவே இல்லை. அல்லாஹ் மூசா நபிக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறான், உங்களுடைய கூட்டத்துல நீண்ட காலம் பாவம் செஞ்ச ஒரு மனிதன் இருக்கான், அவரை மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லிருங்க, அப்பதான் உங்களுக்கான அருட்கொடை வரும் அப்படின்னு. இப்ப சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதுவும் எப்படின்னா, அங்க இருந்து நீங்க வெளியில போய் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க ஒரு மனிதர் நீண்ட காலம் பாவம் செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஒரு மனிதராலதான் நம்மளுக்கு மழை தாமதப்படுத்தப்பட்டுட்டே இருக்கு. அவர் யாரா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க நீங்க தனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அந்த மனிதர் மன்னிப்பு கேட்டுட்டாரு, அதனால நான் உங்களுக்கு மழையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி. அந்த மனிதர் யாருன்னு சொல்லு ரப்பே அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு காலம் அவன் பாவம் செஞ்ச போதே நான் அவன் யாருன்னு வெளிப்படுத்தாத போது, இவ்வளவு நாள் அவன் பாவம் செஞ்சு எனக்கு மாறு செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போதே நான் அவன் மேல கோபப்பட்டு அவனை அசிங்கப்படுத்தல, இழிவுபடுத்தல, அவனுடைய பெயரை வெளிப்படுத்தாத போது, இப்ப அவன் மன்னிப்பு கேட்டு என்ன நெருங்கி வரும்போது, அவன் மன்னிப்பு கேட்டு என் மேல ஆதரவு வச்சு என்ன நெருங்கி வரும்போது, நான் எப்படி அந்த மனிதர் யாருங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நான் கேட்கிறேன். அல்லாஹ் மன்னிக்கும் போது எந்த அளவுக்கு கருணையா இருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய அன்பை 100ஆ பிரிச்சு 1தான் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். மீதி 99ஐயும் தன்கிட்ட வச்சிருக்கான். அந்த 1% அன்பே இந்த பூமியில திகட்ட திகட்ட இருக்கே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிற அன்பு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு, சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு, இந்த சமூகத்துக்காக பணி செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு திகட்ட திகட்ட தித்திப்பா இருக்கே 1% அன்பு. அப்ப 99ஐயும் தன்கிட்ட வச்சிருக்க இறைவனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கிற அளவு கூட, அந்த மகிழ்ச்சியை கூட நம்மளால முழுசா தாங்க முடியுமான்னு தெரியும். அல்லாஹ் அந்த அளவுக்கு அன்பையும் மன்னிப்பையும் தன்கிட்ட வச்சிருக்கான். இதே போல
பனு இஸ்ரவேலருடைய சமூகத்துல இன்னும் ஒரு நிகழ்வு. இது ஆதாரமான நிகழ்வா என்னங்கிறது சொல்லப்படல. ஆனா இதனுடைய கருத்துக்காக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயத்த. பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதன் இருந்தான். ரொம்ப பாவம் செஞ்சான். அவனால அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே கஷ்டம். நிறைய பாவம் செய்யறான். பாவம் செஞ்சோடனே ஒரு கட்டத்துல அந்த மனிதர்கள் எல்லாம் இவனை வெறுத்து, மோசமான மனிதனா இருக்கான், இவன் கூட எல்லாம் அந்த ஊர்ல நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி ஊரை விட்டு அவரை ஒதுக்கி ஓரமா வச்சிருக்கான். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டா அவனுக்கு உணவில்ல, உடை இல்ல, பகிர்ந்துக்க ஆள் இல்ல, எதுவும் யார்கிட்டயும் பேச முடியல. தனிமையில இருந்து 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 ஒரு கட்டத்துல அந்த மனிதன் இறந்து போயிடுறான். அப்போ அந்த நேரத்துல அங்க தூதரா இருந்த மனிதருக்கு அல்லாஹ் வஹி இறக்குறான். இப்படி ஒரு மனிதர் இங்க இருக்காரு, அவர் இறந்துட்டாரு. அவருக்காக நீங்க அவருடைய ஜனாசாவை எல்லாம் ரெடி பண்ணி பக்கத்துல ஊர்ல இருக்க மக்களையும் கூப்பிட்டுட்டு வந்து அவருடைய ஜனாசாவை நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படி. அப்போ அந்த தூதரும் வராரு. இந்த மனிதரை பார்த்து அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு எல்லாம் செஞ்சுட்டு பக்கத்துல இருக்க ஊர் மக்கள்கிட்ட போய், ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு, அவருக்காக தொழுகை நடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இந்த மக்களும் வர்றாங்க. வந்து அவரை தொழுகை நடத்திட்டு அவரை அடக்கம் பண்ண போகும்போது அவரை பாக்குறாங்க. இவரா இருக்கிறதுலே மோசமான மனிதன் இவன், இவனுக்காகவா தொழுகை எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மனிதர் அல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறாராம், யா அல்லாஹ், இது என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது, இவரை மோசமான மனிதன் இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு. அல்லாஹ் சொல்லணும்னா, இந்த மனிதன் தனிமையில இருந்தான் தெரியுமா, யாருமே தனக்காக இல்லாத போது தனிமையில அவன் கிடந்தான் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் அவன் பலவீனமாய்க்கொண்டே இருந்தான் தெரியுமா, தன்னுடைய பலவீனத்தின் போது அவன் ஏன் கிட்ட வந்துட்டான். அவன் பலமா இருந்த காலம் எல்லாம் என்னை நிராகரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் தனிமையில இருந்து உணவில்லாம, உடை இல்லாம, பகிர்ந்துக்க ஆள் இல்லாம, ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் பலகீனமாகும் போது அவன் என்ன நோக்கி வந்துட்டான். என்ன நோக்கி வந்து அவன் என்கிட்ட அதிகம் பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த அடியானுடைய பிரார்த்தனை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இந்த அடியான் கேட்பாராம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்ன நீ மன்னிக்கிறதா இருந்தா, என்ன நீ மன்னிக்கிற அப்படின்னா, என்ன மன்னிக்கிறதால உன்னுடைய அந்தஸ்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிரும் அப்படின்னாலும், என்ன தண்டிக்கிறதால உன்னுடைய அந்தஸ்து கூடும் அப்படின்னாலும் என்ன மன்னிக்காத, தண்டிச்சிரு. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்காது. என்ன நீ மன்னிக்கிறதால உனக்கு எந்த அந்தஸ்தும் குறையாது, என்ன தண்டிக்கிறதால உனக்கு எந்த அந்தஸ்தும் கூடாது அப்படின்னா என்ன மன்னிச்சிட. ஏன்னா உன்னை தவிர எனக்குன்னு முறையிட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லை இறைவா. உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை இறைவா. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிறேன். இதுதான் அவருடைய நாவு தொடர்ந்து கேட்ட பிரார்த்தனையா இருந்துச்சு. அல்லா, என்னை மன்னிக்கிறதால உனக்கு எந்த குறைவும் ஏற்படல, என்னை தண்டிக்கிறதுனால உனக்கு எந்த நிறைவும் ஏற்படல, நான் உன்னுடைய பார்வையில ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னா என்னை மன்னிச்சிரு. நான் ஒரு சாதாரண அற்பமான மனிதனா உன் பார்வையில தெரிஞ்சேனா என்னை மன்னிச்சிரு. மன்னிச்சிருயா அல்லா, உன்னை தவிர யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான்றத அவர் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தார். அதனுடைய விளைவாதான் அந்த மனிதர் ஒரு நல்ல அடியாரா அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்க கூடியவனா இருக்கான்னு பாருங்க. அவர் இறந்ததற்கு பின்பு அல்லாஹ் அவரை மன்னிச்சா அப்படிங்கிறதுக்கான அடையாளம், அவர் இறந்ததற்கு பின்பு எந்த ஊர் மக்கள் இவன் மோசமானவன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்களோ அதே மனிதர்களுக்கு அல்லாஹ் இவர் நல்லவர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தலாம். அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பினானா எந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்கிறான்னு பாருங்க. இப்போ இங்க ஒருத்தருக்கு டொனேஷன் வந்து உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்ஷன் பண்ணி உதவி செய்யறாங்க. எல்லா கிரெடிட்டையும் என்ன செய்வாங்க மனிதர்கள், புகழ் தனக்கு வரணும்னு தானே விரும்புவாங்க. தான் செஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் காமிச்சுக்குவாங்க. இந்த நபர் தான் இதுக்கான உண்மையான காரணம் அப்படி யாராவது அந்தஸ்தை பகிர்ந்துக்குவாங்களா? ஆனா அல்லாஹ் பாருங்களேன் எப்படி இருக்கா, எந்த அளவுக்கு நீதியாளனா இருக்கான். இந்த இந்த மனிதன் என்னை நேசிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சுட்டேன். அப்ப அந்த மன்னிச்ச அந்த விஷயத்துக்கு நான் நியாயமா நடந்துக்க வேணாமா? யாரெல்லாம் அவனை இழிவுபடுத்தி ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்ட இவன் நல்லவன்னு நான் உணர்த்துறது தானே இவனுக்கான கண்ணியம். இந்த மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் இவருடைய கண்ணியத்தை உணர்த்தணும். இன்னொரு ஒரு நிகழ்வு பாருங்களேன். மதினால இருக்கும்போது மதினாவுடைய ஆஹ் வீதிகள்ல ஒரு பேரிச்சம்பழம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். அவர் ஒரு நார்மலான ஒரு சஹாபி. பெரிய நிறைய அமல்கள் செஞ்சோம், ஆஹ் தனிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஒரு சஹாபியோலாம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு சஹாபி. தொழுக நோன்புன்னு சாதாரணமா அமல் செய்யக்கூடிய, சொல்ல போனா நம்மை மாதிரி ஒரு சஹாபி. கூடுதல் குறைவோடு நம்மளை போல ஒரு சஹாபியா அவர் இருந்திருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, மதினாவுடைய நகரங்கள்ல பேரிச்சம்பழம் வித்துட்டு இருந்திருக்காரு.
அப்ப பேரிச்சம்பழம் வித்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த பேரிச்சம்பழத்தை வாங்குறதுக்கு ஒரு அழகான ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் என்ன செஞ்சுறாரு, கவரப்பட்டுறாரு. கவரப்பட்ட உடனே அந்த பெண்ணோட தனிமையில போய் அவர் இருக்காரு. அந்த மனிதர் அதை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, நான் ஜினாவை தவிர, இறுதியான அந்த விபச்சாரத்துடைய நிலையை தவிர வேற எல்லா விதமாவும் நான் அந்த பெண் கிட்ட நடந்துகிட்டேன். அப்படி நான் நடந்துக்கும் போதுதான் எனக்கு என்னுடைய இறைவனை பத்தி நினைவு வந்துச்சு. இது என்னுடைய ரப்புக்கு பிடிக்காதேன்னு நான் பயந்து அங்கிருந்து எந்திரிச்சு நேரா யார்கிட்ட போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமைதியா இரு, எதுவும் வெளியில பேசாத. அல்லாவே உன்னுடைய தப்ப என்ன செஞ்சுட்டான், மறைச்சு உன்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கும் போது நீ ஏன் அதை வெளிப்படுத்துற, நீ போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளு. ஆனா இந்த மனிதருக்கு அந்த பதில் வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்ல. ஏதோ உறுத்துது, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இதை நான் சரி செய்யணும், இதை நான் சரி செய்யணும், இதை நான் சரி செய்யணும்ன்ற எண்ணம் அவர் மனசுல ஓடிட்டே இருக்கு. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டேன், ஒரு பெண் கிட்ட நான் தவறா இருந்துட்டேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமைதியா இரு, அல்லாவே உன்னுடைய தவற என்ன செஞ்சுட்டான், மறைச்சிட்டான், நீ ஏன் அதை வெளிப்படுத்துற, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அந்த பதிலும் அவருக்கு திருப்தியா இல்ல. இதை நான் சரி பண்ணணுமே, நான் அப்படி ஒரு தவறு பண்ணிட்டேனே. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் முறையிடுறாரு. அப்ப இவர் ரசூலுல்லாஹ் கிட்ட தன்னுடைய இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. 11வது அத்தியாயத்துடைய 114வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் சில பகுதிகளிலும் நீர் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும். இறைவனை நினைவு கூறுவருக்கு இது ஒரு உபதேசமாகும். இவருக்கு அல்லாஹ் மன்னிப்பாங்கிறது தெரியும். ஆனா இவர் தேடி வந்தது என்ன, இதை எப்படி நான் சரி செய்யணும், என்னுடைய பட்டியல்ல ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சு, இதை நான் எப்படி சரி செய்யணும்ன்ற எண்ணம் தான். இந்த கேள்விக்கு அல்லாஹ் அழகா ஒரு பதில் அனுப்புறான். நீ காலையிலையும் மாலையிலையும் தொழுகு. நீ ஒரு தவறு செஞ்சுட்ட, நீ மன்னிப்பு அல்லாட்ட கேட்டுட்ட, ஆனாலும் அந்த தவறு உன்னுடைய மனதை ரொம்ப அழுத்துதா, அதுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா, அல்லாஹ் சொல்றான், நீ காலையும் மாலையும் தொழுகு. காலையிலும் மாலையிலும் இரவின் சில பகுதிகளிலையும் நீ தொழுகு. அது மட்டும் அல்லாது உன்னுடைய நன்மைகள் உன்னுடைய தீமைகளை போக்கிவிடும். நிறைய நன்மைகளை தேடி தேடி செய். நீ செய்யக்கூடிய நன்மைகள் உன்னுடைய தீமைகள் என்ன செஞ்சிடும், போக்கிருன்ற வசனம். இந்த வசனம் இறங்கி ரசூலுல்லாஹ் அதை ஓதுன உடனே இவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. கேக்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், இது எனக்கு மட்டும்தானா, இது ஸ்பெஷலா எனக்கானது மட்டும்தானா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, இது உலக மக்கள் அனைவருக்குமானது. இப்போ இது யாருக்குமானது, உங்களுக்குமானது, எனக்குமானது, என்னுடைய சந்ததிகளுக்குமானது. ஒரு தவறு செஞ்சு இந்த தவறை சரி செய்யறது எப்படின்னும் போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு வழிமுறை இது. பகல்லையும் தொழுகுங்க, காலையிலையும் தொழுகுங்க, மாலையிலையும் தொழுகுங்க, தஹஜ்ஜுத்துல தொழுகுங்க, நிறைய நன்மைகளை தேடி தேடி செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுடைய தீமைகளை அழிக்கிறதா இருக்கும் அப்படின்ற ஒரு உபதேசம். இதுக்கு ஒரு இன்னொரு அழகான உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி வர்றாரு. அசர் தொழுகை நேரத்துக்கு முன்னாடி அவர் வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன். ரசூலுல்லாஹ் அவரை கண்டுக்காம அப்படியே போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன், பாங்கு சத்தம் கேக்குது, போங்க ஒளி செஞ்சுட்டு வந்து தொழுகுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதரும் ஒளி செஞ்சுட்டு வந்து தொழுகிறாரு. தொழுகை முடிச்ச உடனே மீண்டும் அவர் போயிருப்பாருன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பொண்ணை முத்தமிட்டுட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், இதை எப்படி நான் சரி பண்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நீங்க ஒளி செஞ்சு தொழுதீங்க தெரியுமா, ஒரு தொழுகை, இந்த தொழுகை, இந்த நன்மை நீங்க செஞ்ச அந்த தீமையை அழிக்கக்கூடியதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்காக இந்த மாதிரி தீமைகளுக்கு இந்த நன்மை செஞ்சா அது சரியாயிருங்கிறது இல்லை. அவருடைய ஆள் மனசுல ஒரு ஏக்கம், யாரு அந்த உண்மையான ஏக்கத்தோட இது மன்னிக்கப்படணும், நான் செஞ்சது பெரிய தவறுதான், இதுக்கு நான் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு விரும்புற மனிதர்களுக்கு தான் இது பயனுள்ளதா அமையும். அப்போ அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் பாருங்க. எந்த அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறான். நீங்க தனிமையில அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட உங்களை மன்னிச்சதுக்கான அடையாளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். உங்க மன்னிப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அல்லாஹ் அதுக்கான ஒரு மாறு வழியையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். மன்னிக்கும் போது மட்டும் இல்ல, அல்லாஹ் மன்னிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப இரக்க முடியவனா இருக்கு. நம்ம செய்யற பாவத்தை அப்படியே மறைச்சிடலாம் மன்னிச்சதுக்கு அப்புறம். அடுத்து என்ன பண்றான்,
நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பாவம் செஞ்சிருக்கோம். அந்த 10 பாவத்துக்காக நம்ம இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்னா, அல்லாஹ் அந்த 10 பாவத்தையும் மன்னிச்சதோட மட்டும் இல்லாம அதை அப்படியே நன்மையா மாத்தி கொடுத்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அடுத்து பாருங்க, மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்துனா, இறைவன் கிட்ட மட்டும் மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து. நம்ம செய்யற பாவத்துக்காக நம்ம மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்மளை தவிர வேற யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? நம்ம சொன்ன பொய்க்காகவும், நம்ம இருந்த சோம்பலுக்காகவும், நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினதுக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்மளை தவிர நமக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. எனக்காக, நான் செஞ்ச குற்றத்துக்காக இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு எத்தனை நபர்கள் நம்ம சொல்ல முடியும்? ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்துல சொல்றான், அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் வானவர்கள், அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் வானவர்கள், இந்த பூமியில ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாவ மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா அந்த மனிதனுக்காக இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதர்களை நீ மன்னிச்சிரு, அவங்கள நரக வேதனையில இருந்து நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற அடியாருக்காக, தௌபா செஞ்சு மீண்டு வரக்கூடிய அடியார்களுக்காக அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்கள் துவா கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட. அரிசி சுமந்துட்டு இருக்க ஆணவர்கள் தான் அல்லாவுக்கு மிக அருகாமையில இருப்பாங்க. அல்லாவுக்கு பக்கத்துல இருப்பாங்கல்ல, அல்லாவுடைய அரியணையை சுமந்துட்டு இருக்கவங்க. இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நமக்காக அல்லாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மனிதர்களும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் எப்படி ஒரு அந்தஸ்தை தன்னுடைய அடியார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். மன்னிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களை கண்ணியம் அல்லாஹ் எந்த அளவுக்கு படுத்துறான். இறைவன் இந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறதுக்கு காரணமே அவன் கருணையானவன் அப்படிங்கிறதுனால. அல்லாஹ் அர் ரஹ்மானாகவும் அர் ரஹீமாகவும் இருக்கிறது தான் இந்த அளவுக்கு நம்மளை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு காரணமா அமைது. ரஹ்மான், ரஹீம் இந்த வார்த்தையுடைய வேர் சொற்கள் எல்லாம் ரஹம் அப்படிங்கிறதுல இருந்து வருது. ரஹம் அப்படின்னா கருவறை, கர்ப்பப்பைன்னு அர்த்தம். எப்படி ஒரு கருவறைக்குள்ள ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்குமா? ஏதாவது ஒரு அச்சுறுத்தல், பயம் இருக்குமா? அந்த குழந்தை எப்பதான் அழுகும்? அந்த கருவறையில இருந்து வெளியில வரும்போதுதான் எனக்கு அதுக்கான அந்த சேஃப்டியான எல்லா விஷயங்களும் தன்னை விட்டு நீங்கும் போது அந்த குழந்தை அழுகுது. ஆனா அந்த கருவறைக்குள்ள இருக்கும்போது அதுக்கான உணவு வந்துருது, அதுக்கான குடிநீர் வந்துருது, அது நிம்மதியா இருக்கு, எதை பத்தின கவலையும் இல்ல. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தனக்கு பசிச்சுச்சுன்னா அழுதுதான் அந்த குழந்தை பால் குடிக்கும். ஆனா கருவறையில இருக்கும்போது அப்படியா? அழுதா சாப்பாடு கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ் இயற்கையாகவே அதுக்குள்ள உணவு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வச்சிருக்கான். அப்போ எப்படி ஒரு கருவறை ஒரு குழந்தைக்கு எல்லா மானம் இருக்குதோ, எல்லா விஷயங்களையும் கொடுத்து அதை ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கோ, அதே போலதான் நம்மளுடைய இறைவனுடைய கருணை நம்மளை சுத்தி இருக்கு. அதான் அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு சொல்றான். அர் ரஹ்மான் அல்லாஹுடைய அந்த அன்பும் கருணையும் இந்த ரஹ்மானா அல்லாஹ் எப்ப இருக்கான்னா, இதுவும் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். எப்ப இருக்கா அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட அர் ரஹ்மானா இருக்கான். இந்த பூமியில வாழும்போது அல்லாஹ் என்ன செய்வானா, தன்னை வணங்குறவங்க, தன்னை வணங்காதவங்க, தன்னை நிராகரிக்கிறவங்க, தவறான கருத்துக்களை தன்னை பத்தி பரப்பக்கூடிய மனிதர்கள், ஒரு ஈ, எறும்பு, கொசு, உயிருள்ள பொருள், 6 அறிவு உள்ளது, 5 அறிவு உள்ளது, மரம், செடின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாத்துக்குமே அல்லாஹ் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் அர் ரஹ்மானா இருக்கிறது. அவர் ஒரு இறை நிராகரிப்பாளா இருந்தாலும் சரி, அவர் ஒரு பாவியா இருந்தாலும் சரி, அவர் ஒரு கொடுங்கோலான அரசனா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்னுடைய படைப்புகள் அப்படிங்கிற நோக்கத்துல அல்லாஹ் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அதுதான் அல்லாஹுடைய அர் ரஹ்மான் அப்படிங்கிற தன்மைக்கு உள்ள சான்று. அல்லாஹ் அர் ரஹீம்னு நம்ம சொல்றோமே, அர் ரஹீம் அந்த குணத்தை எப்ப பார்க்க முடியும்? யாருக்கு பார்க்க முடியும்னா, அல்லாஹ் அர் ரஹீமா முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். ரஹ்மான் பொதுவான ஒரு குணம், ரஹீம் நம்மளுக்காக அல்லாஹ் பிரத்யேகமா தயார்படுத்தி வச்சிருக்க ஒரு குணம். ரஹ்மானே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, அல்லாஹுடைய ரஹ்மான் அப்படிங்கிற குணமே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, தன்னை நேசிக்காத எல்லா மனிதர்களும் வாரி வாரி வழங்குறானே, அப்ப ரஹீம்னு
தனக்கான நபர்களுக்கு மட்டும், தன்னுடைய அடியார்களுக்கு மட்டும் நல்லா பிரத்யேகமா ஒரு குணத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்றானே, இப்ப அந்த குணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டதாகவும் நம்மளை திகைக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பாருங்க. அல்லாஹ் எப்பெல்லாம் தன்னுடைய மன்னிப்பை பத்தி குரான்ல பேசுறானோ அப்ப எல்லாம் தன்னுடைய கருணையும் சேர்த்தேதான் பேசும். கஃபூருர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை இணைந்தேதான் வரும். அல்ல என்ன செய்யறான், மன்னிக்கிறேன் நான் உங்க மேல, ஏன்னா நான் இரக்கமுள்ளவன் அப்படிங்கிறத அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இறைவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கான விதியையும் எழுதி முடிச்சுட்டு தன்னுடைய ஏட்ட மூடி நிறைவு செய்யும் போது அல்லாஹ் எழுதின ஒரு வார்த்தை, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது அப்படிங்கிறதுதான். இப்ப நம்ம எவ்வளவு அல்லாஹுடைய தண்டனைகளை பத்தியும் அவனுடைய கோபத்தை பத்தி கேட்டிருந்தாலும் நம்ம அல்லாஹுவை பத்தி ஒரு நல்ல விதத்திலேயே தான் நம்மளுடைய மனசுல நினைக்கும். எந்த ஒரு மனிதன் இறைவனை குறித்து நல்ல எண்ணத்தில் மரணிக்கிறானோ அதே வகையில் அவன் தன்னுடைய இறைவனை காண்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய இறைவனை பத்தி என்ன எண்ணம் எப்பயுமே இருக்கணும், அன்பானவன் என்னுடைய இறைவன், என்னுடைய இறைவன் கஃபூர், என்னுடைய இறைவன் நல்ல அஃபூவா இருக்கான். இதே குணங்களோட தான் நான் என்னுடைய இறைவனை மறுமையில சந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புறோம். ஏன்னா அல்லாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. கண்ணியம் கொடுப்பவன், கண்ணியத்தை எடுப்பவன், உயர்த்துபவன், தாழ்த்துபவன், கடுமையானவன், நீதியாளன், நிறைய பண்புகள் இருக்கு. இதுல வேற எந்த பண்புகளாவும் நம்ம இறைவனை நம்ம மறுமையில பாத்துக்கூடாது. எப்படி மட்டும்தான் பார்க்கணும், ரஹீமா இருக்கணும். யா அல்லாஹ் உன்னுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீ தனியா பிரத்யேகமா ஒரு கருணைய தயார்படுத்தி வச்சிருக்க தெரியுமா, அந்த கருணையோட நான் உன்னை சந்திக்கணும் இறைவா. நீ கஃபூரா இருக்க தெரியுமா, அஃபுவா இருக்க தெரியுமா, அந்த நிலையில நீயும் நானும் சந்திச்சுக்கணும் இறைவா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அதிகம் துவா செய்யக்கூடியவங்களா இருக்கு. அப்போ நம்மளுடைய இதுவரைக்கும் செஞ்சு முடித்த பாவங்கள் அல்லாஹுடைய பார்வையில எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா இறைவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். 100 கொலை செஞ்ச மனிதரை மன்னிச்ச இறைவன் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்குதானே, நன்மைகள் செய்யறோம் தானே, அங்கங்க நம்மளுடைய ஈமான் குறைஞ்சு குறைஞ்சு ஏறுதே தவிர மொத்தமா நம்ம நிராகரிக்கக்கூடிய மனிதர்களா மாறலையே. அல்லாஹுக்கு இன்னும் ஒரு ஓரத்துல பயந்துகிட்டே தானே இருக்கும், அஞ்சுக்கிட்டே தானே இருக்கும், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடன்னு கேட்டுட்டே தானே இருக்கும். கண்டிப்பா அல்லாஹ் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான், எந்த அளவுக்கு அவன் கருணையா இருக்கான் அப்படிங்கிறத நாளைக்கு மறுமையில நரகத்துல இருந்து கடைசியா ஒரு மனிதர் சுவனத்துக்குள்ள போவார். அந்த மனிதர் அல்லாஹ் கிட்ட சொல்வாரா, யா அல்லாஹ் நரகத்துடைய வேதனை எனக்கு தாங்க முடியல, என்னுடைய கழுத்தை மட்டும் நரக நெருப்புல இருந்து நீ உயர்த்தி வை அப்படின்னு. அல்லாஹ் சொல்வானா, இது மட்டும்தான் உனக்கு நான் கொடுப்பேன், இதை தவிர நீ வேற எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது. இப்ப அந்த மனிதர் சொல்வாரா, இல்ல யா அல்லாஹ் வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன், அந்த கழுத்தை மட்டும் உயர்த்தி வச்சிருந்தேன். வச்ச உடனே அவர் சுவனத்தை பார்த்துட்டே இருப்பாரா, யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் நரகத்துல இருந்து எடுத்து வெளியில நிப்பாட்டு. ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை கொடுப்பான், இது மட்டும்தான் செய்வேன், இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க கூடாது. சரி சரின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்னா அல்லாஹ் கிட்ட கேட்பாரு. நரகத்துல இருந்து வெளில வந்தோன்னா, யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் சொர்க்கத்துக்கு முன்னாடி நிப்பாட்டு, யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துடைய வாசல்ல நிப்பாட்டு, யா அல்லாஹ் இங்க பாரு என் சொர்க்கத்துக்குள்ள ஒரு மரம் தெரியுது தெரியுமா, அந்த மரத்துடைய நிழல்ல மட்டும் என்ன நிப்பாட்டிரு, வேற எதுவுமே கேட்க மாட்டேன். அங்க மாளிகைகள் இருக்கு, வீடுகள் இருக்கு, கோட்டைகள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உள்ள முன்னாடி ஒரு மரம் இருக்கு தெரியுமா, அந்த மரத்துடைய நிழலை மட்டும் நீ எனக்கு குடு போதும். அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உலகமும் இதை விட பெரிதானதுமா நான் உனக்கு தரேன், உள்ள போ அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே அந்த அடியான் சொல்லுவானா, அல்லாஹ் என்னை பார்த்து நீ கேலி தானே செய்யற, நரகத்துல இருந்து கடைசியா போன மனிதருக்கு இவ்வளவு அற்புடைகள் யாராவது கொடுப்பாங்க? அது அந்த மனிதர் யோசிச்சு பார்த்திருப்பாரா? அவர் எங்க இருந்தாரு? நரகத்துல அல்லாஹ்வுடைய கோபத்தை அனுபவிச்சுட்டு இருந்த மனிதர் தானே. அல்லாஹ் இப்படியெல்லாம் நேசிப்பானாங்கிறது அவருக்கு தெரியல. இப்ப அவர் அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, அல்லாஹ் என்ன நீ கேலி தானே பேசுற. அல்லாஹ் சொல்லுவானே, அந்த அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சிரிக்கிறான். அப்ப சிரிச்ச உடனே சஹாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சிரிச்சேன், ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்க? என்னுடைய இறைவன் சிரித்தான், அதனால நானும் சிரிச்சேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க. இப்படி இந்த அடியான் அல்லாஹ் கிட்ட என்ன பார்த்து நீ கேலி பேசுறியான்னு கேட்ட உடனே என்னுடைய ரப்பு சிரிச்சா, அதனால நானும் சிரிச்சேன் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல இது உண்மை, உனக்கானதுதான், நீ சோனத்துக்குள்ள போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். பாருங்க, நரகத்துல
ஒரே ஒரு கடுகளவு ஒரு புள்ளி அளவு ஈமானம் வச்சுக்கிட்டு எந்த நன்மையுமே செய்யாம வாழ்ந்த ஒரு மனிதருக்கு, தீமைகளை அதிகமா செஞ்சு வாழ்ந்த ஒரு மனிதருக்கு, கடைசி நபரா சுவனத்துக்குள்ள போன ஒரு மனிதருக்கே அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடைகளை தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னா, வாழும் போதே இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மனிதர்களா நம்ம ஆரம்ப நிலையிலேயே சுவனத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, நமக்காக அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை தயார்படுத்தி வச்சிருக்கான். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போகும்போது நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க நம்மளோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. என்னெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு நமக்காக செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கும் தானே. உலகத்துல ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே நமக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எவ்வளவு ஒரு ஆவல் இருக்கு, ஆர்வம் இருக்கு. அப்ப மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவு எதிர்பார்ப்போட சோனத்துக்குள்ள போவார். ஏன்னா அவர் எதை உணர்ந்த மனிதரா மன்னிப்பு கேட்டுப்பாரு அல்லாஹ் கிட்ட. அல்லாஹுடைய மன்னிக்கின்ற குணத்தையும் அவருடைய கருணையையும் உணர்ந்த மனிதரா அவர் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார். அதனால அவர் இறைவன் மேல ரொம்ப ஆதரவு வச்சு சுவனத்துக்குள்ள போறவரா இருப்பார். நரகத்துல இருந்து வந்த கடைசி மனிதருக்கே இவ்வளவு அருட்கொடைகள் என்ன, முதல் தரத்துல சுவனம் போனவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தயாரிப்பு வச்சிருக்கும். இன்னும் பாருங்க, அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை நரகத்துல இருந்து விடுதலையாக்கி சுவனத்துக்கு அனுப்பும் போது அவங்கள கறிக்கட்டைகளா நரகத்துல இருந்து எடுத்து போடுவாங்க. கறிக்கட்டைகளா நரகத்துல இருந்து எடுத்து போடுவாங்க. எடுத்து போட்டுட்டு அவங்க மேல ஜீவ நதியில அவங்கள எல்லாம் முக்கி எடுப்பாங்க. உயிர் கொடுக்கும் நதினே அதுக்கு பேர். அந்த நதியில அப்படியே எல்லாம் முக்கி எடுப்பாங்க. முக்கி எடுத்த உடனே அவங்க எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, ஆற்று கரையோரத்துல அந்த தண்ணி பட்டு ஒரு விதையா இருந்து அது அப்படியே ஒரு சின்ன துளிரா செடியா வரும் தெரியுமா, பச்சை பசேர்னு அழகா இருக்கும்ல. அப்படிப்பட்ட மனிதர்கள் மாதிரி இவங்க அந்த தண்ணியில முக்கி எடுத்த உடனே அப்படியே வளரக்கூடிய மனிதர்களா, அழகா பிரகாசிக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அப்போ எல்லாம் அந்த மனிதர்கள் கிட்ட சொல்லுவாங்கன்னா, போங்க சுவனத்துக்குள்ள போய் இன்னும் நீங்க ஒளிரக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய இறைவன் எந்த அளவுக்கு அன்பான, தண்டிக்கிற இறைவனா நம்மளுடைய இறைவன். நரகத்துல கடுமையான தண்டனைகளுக்குள்ள நம்மளை அனுப்பிச்சு வேடிக்கை பாக்குறவனா நம்மளுடைய இறைவன். எப்படி மன்னிப்பு கேட்கணும், நான் எப்படியெல்லாம் மன்னிப்பேன்னு கத்து கொடுத்து நம்மளை மன்னிப்பு கேட்க சொல்றானே. நம்ம எத்தனை முறை நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம், நம்முடைய பாவங்களை மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு. ரமலான் நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை என்ன தெரியுமா? அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட அடிமை பெண் இவள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யார் ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவரா இருக்காரோ அவர் நாசமாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவனுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் உணர்ந்த மனிதர்களாக இந்த ரமலானை கடந்து போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 2 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்களுக்குள்ளேயாவது இறைவன் கிட்ட தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிற துவாவை அதிகம் அதிகம் சுஜூதுல இருந்து, ஏன்னா சுஜூது தான் அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் நெருக்கமான ஒரு நிலை. சுஜூதுல இருந்து அல்லாஹ் கிட்ட அதிகம் துவா கேளு. யா அல்லாஹ் அஃபுவா என்கிட்ட இரு அல்லாஹ். உன்னுடைய அஃபு அப்படிங்கிற குணத்தை என்ன உணர செய்ய அல்லாஹ். அந்த குணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணா என்னை மாத்தி வை அல்லாஹ். என்னுடைய பாவங்களை இருக்கின்ற தடம் தெரியாம அழிச்சிரியா அல்லாஹ். நாளை நான் மறுமையில ஒரு கண்ணியத்தோட சுவனம் நுழையக்கூடிய ஒரு பெண்ணா நான் இருக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அதிகம் அதிகம் இந்த ரமலானை தாண்டறதுக்குள்ள நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிக்கப்பட்ட அடியார்களாக ரமலானை கடந்து நாளை மறுமையில் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக சுவனத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, நம்ம நரகத்தை பத்தி பார்த்தோம். இந்த நரகத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம். யார் இருக்க மாட்டாங்க தெரியுமா நரகத்துல? யார் இருக்க மாட்டாங்க? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நரகத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் யார நேசிக்கிறான்? இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கின்றான். அப்போ நரகத்துல யாருக்குனாலும் இடம் இருக்கலாம், யாருக்கு இடம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். பாவ மன்னிப்பு கேட்ட அடியார்களுக்கு நரகத்துல இடம் இல்லை. நமக்காக அல்லாஹ் நரகத்துல தயார் செஞ்ச இடத்தை இல்லாம ஆக்கிட்டு சுவனம் செல்லக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வருகிறோம். எப்படி இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோமோ அதே போல சக மனிதர்களையும் மன்னிக்கக்கூடிய மனிதர்களா நம்ம வாழணும்.
அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு மன்னிப்பை எதிர்பார்க்கிறோமோ இதே போல மன்னிக்கிற குணத்தை நம்மளும் நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கு. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில ஒரு மனிதர் வராரு. ஒரு மனிதர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு. நீங்க ஒரு நியாயமான ஆட்சியாளரே இல்லைன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹுடைய முகம் அப்படியே சிவப்பா கடுகடுன்னு ஆகுது. ஆன உடனே பக்கத்துல இருந்த சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, உமரே கோவப்படாதீங்க. சிலர் இவங்க வேணும்னே பேசுறாங்க. இவங்க வேணும்னே என்ன செய்யறாங்க? தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க. இதுலலாம் நீங்க கவனம் செலுத்தாதீங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்க மன்னிச்சீங்கன்னா இறைவன் உங்களை மன்னிக்கிறாங்கிறத சொல்றாங்களே அப்படின்னு அந்த வசனங்களை நினைவூட்டுறான். அதனால நீங்க இதுல ரொம்ப கோவப்படாதீங்க. அவரை மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, அவரை கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிருங்கன்னு சொல்றான். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சு. அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. எதை நினைச்சு அழுதாங்க உமர் ரலியல்லாஹு? உங்களை இறைவன் மன்னிச்சானா நீங்களும் மன்னிங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவங்களுடைய பழைய கால வாழ்க்கை நினைவு வந்துருச்சு. நான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை நான் பயணத்துல இருந்தேன். நான் பயணத்துக்கு போகும்போது எனக்கான சிலையை எடுத்துட்டு போகல. கடவுள் சிலையெல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்னதா இருக்கும். அதை நான் வழிபடுறதுக்கு எடுத்துட்டு போகணும். அன்னைக்கு வந்து நான் எடுத்துட்டு போகல. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்த பேரிச்சம்பழத்துடைய தோல் எல்லாம் உரிச்சிட்டு, கொட்டைகளை நீக்கிட்டு, அதை எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு குழைச்சு, அதை ஒரு சிலையா வடிச்சு, அதை நான் வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எனக்கு பசிச்சுச்சு. அதே சிலையை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். இப்படி வாழ்ந்த என்னை என்னுடைய இறைவன் மன்னிச்சான். இந்த தவறுகளுக்கெல்லாம் என்னுடைய இறைவன் என்னை மன்னிச்சிருக்கானே அப்படிங்கிறத எண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கிறான். நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை கண்டிப்பா மன்னிப்பான். சிறிதோ பெரிதோ, வேணும்னு நம்ம செஞ்ச பாவமும் தெரியாம நம்ம செஞ்ச பாவமும் அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் நம்ம கிட்ட அஃபூவாவும் கஃபூராவும் நடந்துக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ரமலான்ல அல்லாஹ் கிட்ட அதிகம் மன்னிப்பு கேட்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மனிதர்களாக நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தில் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியவர்கள வேண்டும். நாளை மறுமையில் எப்படி இந்த உலகத்துல நம்ம நம்முடைய குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கணும், அதே போல நம்மளுடைய குடும்பங்களை நோக்கி மகிழ்ச்சியான முகத்தோட திரும்பக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன். வாஹிர தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.